போலீஸ் வேகமா வந்து முத்துவ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லும் போது அண்ணாமலை சொல்றாரு, சார் எதுக்காக என் பையனை அரெஸ்ட் பண்ணணும்? நீத்துங்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களோட ரெஸ்டாரண்ட்ட நெருப்பு வச்சு கொளுத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம நீத்துவ வீட்டுக்கே போய் ஆள் வச்சு அடிச்சு காலை உடைச்சு வச்சிருக்கான், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அண்ணாமலை உடனே, இல்ல அப்படிலாம் என் பையன் செஞ்சிருக்க மாட்டான் சார், இவன் வந்து மிரட்டுனதுக்கான எவிடன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, இவனே வந்து மிரட்டி இருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸும் சொல்லி முத்துவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. மீனாவுக்கு கோபமா வருது. ரவி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ரவி. ஸ்ருதி சொன்ன உடனேயே நீங்க நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கணும். எதுக்கு ரவி இப்படி பண்றீங்க அப்படின்னு கோவத்தோட மீனா ரவியை பார்த்து திட்டுறாங்க. மீனா முத்துவை எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வரணும்னு வேகமா வெளில போறாங்க. விஷயத்த கேள்விப்பட்டு ஸ்ருதியும் வராங்க மீனாவை பாக்குறதுக்கு. என்ன மீனா, என்ன ஆச்சு? ஏன் முத்து இப்படிலாம் பண்ணுவாரா? இப்படி பண்ற ஆள் இல்லையே, முத்து சும்மா மிரட்டுவாரு, அநியாயமா எந்த தப்பும் செய்ய மாட்டாரு அப்படின்னு ஸ்ருதி கேக்கும்போது, ஆமா ஸ்ருதி, உனக்காவது புரிஞ்சா சரி, இந்த விஷயம் ரவிக்கு கூட தெரியல. ரவி நேரா வந்து அவரோட சட்டையை பிடிச்சு, ஏண்டா இந்த விஷயத்துல தலையிட்ட, எதுக்காக ரெஸ்டாரண்ட தீ வச்சு கொளுத்துனு சொல்லிதான் கேட்டாரு. நீத்துவ வேற அடிச்சு காயப்படுத்திட்டேன்னு சொல்லி இருக்காரு. அவர் இப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு ரவி கூட நம்பல. நல்ல வேலை நீயாவது நம்பினிய ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்றாங்க. அந்த இடத்துல ரோகிணி நின்னுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன மீனா, என்ன ஆச்சு? என்ன மாதிரி பிரச்சனையா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ரொம்ப நக்கலா ரோகிணி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஸ்ருதி வேகமா வந்து, என்ன ரோகிணி, ரெண்டு பேரும் டென்ஷனோட இருக்கோம், இப்ப வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ஸ்ருதி, நான் என் ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு வருத்தப்படும் போது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணல. இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னோட நிலைமையில நிக்கிறீங்க. எனக்கு இத பார்க்க சிரிப்பு தானே வரும். அன்னைக்கே நான் சொன்னனா, என்ன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு தவிப்பீங்கன்னு சொன்னா அதுதானே நடந்துச்சு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. மீனா உடனே, ஸ்ருதி நீங்க வாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவங்களா கூட இருக்கலாம், எனக்கு என்னமோ அப்படிதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கூட்டிட்டு போயிடுறாங்க. மீனாவும் ஸ்ருதியும் யோசிக்கிறாங்க, இதை எப்படி சரி பண்றது? போலீஸ் முத்துவ வெளியிலே விட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நீத்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, தான் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. உங்களுக்காகத்தான் அவர் போய் நீத்து கிட்ட பேசினாரு, பேசும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் பேசினாரு, சாதாரணமா சொல்லிட்டு தான் வந்தாரு, ஒழுங்கா ரவி பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு தான் சொன்னாரு. அதை விட்டுட்டு நீத்து வேணும்னே இப்படி செஞ்சிருக்கா, யாரு இப்ப ரெஸ்டாரண்ட கொளுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா வருத்தப்படும் போது ஸ்ருதி சொல்றாங்க, யாரு செஞ்சிருப்பா? அவளே அவளோட ரெஸ்டாரண்ட கொளுத்திட்டு கால்ல அடிபட்டிருக்குன்னு பொய் சொல்லிருப்பா. நீத்துவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ ரொம்ப ஈகோ பிடிச்சவ, அவ நினைச்சத அடையணும்னு நினைக்கிறா. என்னைய கடுப்பேத்தி என் ரெஸ்டாரண்ட ஒழுங்கா ரன் ஆக விடாம தடுக்கலான்னு நினைச்சிட்டா. ஆனா அவ நினைச்ச மாதிரியே நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆனேன், ஆனா ரெஸ்டாரண்ட விடல. அதுக்கு அடுத்த வேலை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டா. ஏன்னா அவளுக்கு அவங்க அப்பா ஆரம்பிச்சு கொடுத்த ரெஸ்டாரண்ட் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, இத கொளுத்தி விட்டுட்டு இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்குவா. அவங்க அப்பா ஆரம்பிச்சு கொடுத்த ரெஸ்டாரண்ட், அதனால அவளுக்கு அத பத்தி எந்த கவலையும் இருக்காது, அவளுக்கு தான் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. மீனா உடனே, என்ன ஸ்ருதி சொல்றீங்க? அதுக்காக இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட், அதுல இருக்க பொருட்கள் எல்லாமே வீணா போயிரும்ல, எல்லாம் நஷ்டம் தானே, அவளே எப்படி கொளுத்தி இருப்பா அப்படின்னு மீனா கேக்கும்போது, ஐயோ மீனா, அவ இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி அமௌண்ட வாங்கிடுவா, எதுவுமே நஷ்டமாகாது, இதெல்லாம் பணக்காரங்களோட விளையாட்டு, இது ஒரு பணக்கார பைத்தியம் தான், வேணும்னே தான் நீத்து செய்யறா அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. மீனா உடனே, ஸ்ருதி எல்லாமே சரி, இப்ப அவரு ஜெயிலுக்குள்ள இருக்காரு, இப்ப அவரை எப்படி வெளியில கொண்டுட்டு வர்றது? அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என்னமோ எல்லாமே ரோகிணி செய்யறாங்களோ அப்படின்னு தோணுது. இருக்கலாம், அதை எப்படி நிரூபிக்கிறது? பாவம், அவரு எந்த தப்பும் செய்யல, அவர் போய் லாக்அப்குள்ள வச்சிருக்காங்களே அப்படின்னு மீனா வருத்தத்தோட கேக்கும்போது, மீனா வருத்தப்படாதீங்க, இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, நான் போறேன், நான் போய் நீத்துவ பாக்குறேன், அவ மூலமாவே அவ வாயால இருந்தே உண்மைய வர வைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. மீனா உடனே, எப்படி ஸ்ருதி, எப்படி அவ சொல்லுவா? ஐயோ மீனா, எல்லாமே சொல்லுவா, சொல்ல வைக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஆரம்பம் இருந்துச்சுன்னா முடிவு இல்லாம இருக்குமா, எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது மீனா சொல்றாங்க, வேணா ஸ்ருதி, ஏற்கனவே நீத்து மேல உனக்கு கோவம் இருக்கு, இப்ப நீ போனீனா உண்மையிலையும் பழி போட வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல மீனா, நான் அப்படிலாம் போக மாட்டேன், எனக்கு இப்ப நீத்துவோட
ஐடியா என்னன்னு புரிஞ்சிச்சு. அவளுக்கு ரவி மேல லவ்வும் கிடையாது, அவ ஹோட்டல் பிசினஸ் மேல அக்கறையும் கிடையாது. என்ன பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ரவிய லவ் பண்றேன்னு சொன்னதும் ரெஸ்டாரண்ட இப்ப கொளுத்தி விட்டதுமே காரணம். அத அவளே சொன்னாதான் வெளி உலகம் நம்பும். நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு நேரா நீத்துவ பாக்குறதுக்காக போறாங்க. நீத்து கால்ல கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு உடம்பு முடியாதவங்க மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி, இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்த? என்ன நீ நினைச்ச மாதிரியே என் ரெஸ்டாரண்ட் இல்லாம ஆயிடுச்சுல? அதான் உன் ஹஸ்பண்டோட அண்ணனை அனுப்பி என் ரெஸ்டாரண்ட எரிய வச்சுட்டே இல்ல. இனிமே அங்க இருக்க போறது உன்னோட ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும்தான். நீ நினைச்ச மாதிரியே அதுல நல்ல கூட்டம் வரும் அப்படின்னு நீத்து சொல்றாங்க. இங்க பாரு நீத்து, நான் அத பத்தி எல்லாம் பேச வரவே இல்ல. இப்ப என்ன, நானும் ரவியும் ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? நான் வேணும்னா ரவிய டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. நீத்து வந்து, ஏய் என்ன அவ்வளவு ஈஸியா கேட்டுட்ட? ஆமா, நீயும் போஸ்ட் போட்டு அசிங்கப்படுத்துற ரவிய எனக்கு அதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியல. என்னோட ஹஸ்பண்ட இன்னொரு பொண்ணு விரும்புறத என்னால தாங்கிக்க முடியல. இது பொசசிவாலாம் இல்ல, ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப இல்ல, இப்ப சரியா போச்சு. நீ ஏன் ரவிய கல்யாணம் பண்ணிக்கோ, நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. நீத்து உடனே, நீ ஒன்னும் பிச்சை போட்டு நான் ரவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல, அதுக்காகத்தானே முத்து வந்து மிரட்டினாரு. முத்து இப்ப எதுக்காக ஜெயில இருக்காரு? ரவிக்காகவும் எனக்காகவும் வந்து பேச வந்தாரு. இப்போ அவர் ஜெயில இருக்காரு. நான் என்னோட புடிவாதத்துல இருந்து பின்வாங்குறேன், நீ ஏன் ஜெயிச்ச மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி, நிஜமாவே சொல்றியா? ஆமா நீத்து, நான் நிஜமாவே சொல்றேன். ரவிய ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். 2 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். இப்போ அவனை லவ் பண்றது இன்னொரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, எனக்கு இப்ப அவன் மேல எந்த காதலும் இல்ல, அதனால நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அப்ப சரி, அப்படின்னா சரி, இப்பவே நீ இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரியா அப்படின்னு நீத்து கேக்குறாங்க. குடு, நான் எந்த பேப்பர்ல வேணாலும் கையெழுத்து போடுறேன். ஆனா இப்படி கால் உடைஞ்ச பொண்ணெல்லாம் ரவி கல்யாணம் பண்ணிப்பானான்னு யோசனையா இருக்கு. இருந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் அதுவும் இப்ப இல்லாம போச்சு. நீயும் ரவியும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ரவிக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்ன்றது மட்டும்தான் அவனோட நோக்கமா இருந்துச்சு. அவனுக்காகத்தான் நான் ரெஸ்டாரண்ட்டும் ஆரம்பிச்சேன். இப்போ ரவியை நான் விட்டு கொடுத்துறேன், ரெஸ்டாரண்ட்டையும் விட்டு கொடுத்துறேன், ஓகேவா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. நீத்துக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்ன சொல்ற? உண்மையாவா சொல்ற? நிஜமாதான் நீத்து சொல்றேன். அப்படின்னா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. எந்த பேப்பரு அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. நீத்து வேகமா டிராயரை திறந்து பேப்பரை எடுத்துக்கிட்டு எந்திரிச்சு ஓடி வராங்க. இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டா போதுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்கும் போதே பேப்பரை அப்படியே கையில வச்சு பறக்க விடுறாங்க. நீத்து வேகமா பிடிக்கிறதுக்குன்னு ஓடுறாங்க. நீ ரவிய கூட டிவோர்ஸ் பண்ண வேண்டாம், ஆனா ரெஸ்டாரண்ட மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துரு, அது மட்டும் எனக்கு போதும். என் டாடி என்ன ரொம்ப கேவலமா பேசுறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட உன்னை பாத்துக்க சொல்லி ஒப்படைச்சேன், அதை ஒழுங்கா பாத்துக்க முடியல, அதுக்கு போட்டியா இன்னொரு ரெஸ்டாரண்ட உருவாக விட்டுட்ட, அசிங்கமா இல்லையான்னு என்ன திட்டுனாரு. அதை தாங்கிக்கவே முடியல. எனக்கு ரவி மேல எல்லாம் காதல் இல்ல, ஆனா ரெஸ்டாரண்ட மட்டும் நீ விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ, அதுக்கான ஃபுல் பேமெண்ட் ஒரே செக்ல தரேன் அப்படின்னு நீத்து சொல்றாங்க. ஸ்ருதி தான் கையில இருக்க போன்ல ஃபுல்லா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நீத்து, கால்ல அடிபட்டிருக்குன்னு சொன்னியே, காலே உடைஞ்சிருச்சு, எந்திரிச்சு நடக்கவே முடியாது, லைஃபே போயிடுச்சு, ரெஸ்டாரண்ட்டும் போயிடுச்சுன்னு சொன்னீல அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படி எல்லாம் பணிஞ்சு வரணும்ன்றதுக்காக நானே என் ரெஸ்டாரண்ட கொளுத்திட்டு என் கால்ல அடிபட்டுச்சுன்னு போய் சொல்லியிருந்தேன். நீதான் இப்ப ரெஸ்டாரண்ட விட்டு போறேன்னு சொல்லி கையெழுத்தும் போட்டல, அப்புறம் என்ன அப்படின்னு நீத்து சொன்ன உடனே அப்படியே கையும் களவமா பிடிக்கிறாங்க ஸ்ருதி. போலீஸ உள்ள வர வச்சு, பாத்தீங்களா நீத்து டிராமா பண்ணிருக்கா, அவளே அவளோட ரெஸ்டாரண்ட கொளுத்தி விட்டுட்டு முத்து கொளுத்துனதாக பொய் சொல்லிருக்கா, கால்ல அடியும் படல, அதுவும் பொய் தான் சொல்லிருக்கா, இதோ அழகா எந்திரிச்சு நடந்து வரா பாருங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட ஸ்ருதி நிரூபிக்கிறாங்க. முத்துவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரவிக்கு உண்மையெல்லாம் புரிய வருது. ஏன் நீத்து, அப்படின்னா வெறும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக என்னையும் ஸ்ருதியையும் இவ்வளவு கஷ்டப்படுத்தி பாத்திருக்கீங்க, சி நீங்கெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு ரவி திட்டுறாங்க. உடனே நீத்து சொல்றாங்க, ரவி நீ என்ன வேணா திட்டிக்கோ, ஸ்ருதி ரெஸ்டாரண்ட எனக்கா எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்றாங்க, ஐய கையெழுத்து என்ன போட்டிருக்கேன்னு பாரு அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே நீத்து பேப்பரை பாக்குறாங்க. முட்டாள்னு எழுதி இருக்கு. என்ன என்ன ஸ்ருதி இப்படி பண்ணிருக்க? நீ ரெஸ்டாரண்ட விட்டு தரேன்னு தானே சொன்ன, அதனாலதான் நானே எந்திரிச்சு வந்தேன். நீ எந்திரிச்சு வரணும்ன்றதுக்காகத்தான் நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். இது எல்லாமே நான் ஏற்பாடு பண்ண செட்டப் தான்.
ஆனா இதெல்லாம் ஒரிஜினல். போலீஸ் எல்லாமே ரெடியா மீனா வச்சிருந்தாங்க. உண்மை வெளியில தெரிஞ்ச உடனே போலீஸ் உள்ள வர மாதிரி செட்டப் பண்ணியிருந்தேன். நீ உண்மைய சொல்லிட்ட, அதான் போலீஸ் வந்துட்டாங்க. சார், இந்த நீத்துவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். அநியாயமா ஒருத்தர் மேல பழி போட்டு அவரை லாக்அப்ல தள்ளி இருக்கு. அதோட என் லைஃப்ல பிரச்சனை உண்டாக்கணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட லவ் பண்றேன்னு போஸ்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்காகவே நான் இவ மேல கேஸ் போடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. மீனா உடனே, ஸ்ருதி சூப்பரா செஞ்சீங்க, சரியான பாடம் புகட்டினீங்க, அவ வழியிலே போய் அவளுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு மீனா ஸ்ருதியை பாராட்டுறாங்க. எப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.